அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு எதிராக சாட்டையை சுழற்றினார். மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை அறிவித்ததுடன் நாடு கடத்தும் நடவடிக்கையையும் முடக்கிவிட்டனர். அமெரிக்காவில் 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பும் பணியை அமெரிக்கா துவங்கியது. டெக்சாஸ் மாகாணத்தின் சான் ஆண்டோனியா விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்க விமானப்படையின் C-17 விமானத்தில் முதற்கட்டமாக 205 இந்தியர்களை அனுப்பினர். இந்த நிலையில் இன்று பஞ்சாப் அமிர்தசரஸில் அமெரிக்க ராணுவ விமானத்திலிருந்து 205 இந்தியர்கள் தாயகம் வந்தடைந்தனர். அவர்களை அவர்களது வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பும் பணி நடந்து வருகிறது. அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் அனைத்து உதவிகளையும் செய்தது. எங்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது என தாயகம் திரும்பிய இந்தியர்கள் தெரிவித்தனர்.